வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் ரிஷா தரணீஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். சாவகச்சேரி மருத்துவமனை முன்பாக கைதான இருவரும் பிணையில் விடுதலை. பூனகரியில் கரையொதுங்கிய சடலம். ட்ரம்ப் மீதான தாக்குதலுக்கு இந்திய பிரதமர் கண்டனம். ட்ரம்ப் மீது துப்பாக்கி தாக்குதலை மேற்கொண்டவர் தொடர்பில் விவரங்களை வெளியிட்டது FBI. 4வது தடவையாக யூரோ கிண்ணத்தை சுவீகரித்தது ஸ்பெயின். தொடர்பென உள்நாட்டு செய்திகள். வடக்கு மருத்துவத்துறையில் உள்ள பல்வேறு ஊழல்களை வெளிப்படுத்திய மருத்துவர் ராமநாதன் அர்ச்சுனா விடுப்பில் கொழும்பு சென்றிருந்த நிலையில் விடுப்பு காலம் முடிவடைந்து இன்று காலை மீண்டும் சாவகச்சேரி ஆதார மருத்துவமனைக்கு வருகை தந்துள்ளார். அவரை வரவேற்கும் முகமாகவும் அவருக்கு ஆதரவு வழங்கும் முகமாகவும் மக்கள் மருத்துவமனைக்கு முன்பாக ஒன்று கூடிய நிலையில் குழப்பத்தில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டில் நபரிருவர் போலீசாரால் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளது. இருவரும் மதியம் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் பதில் அத்தியட்சகராக முன்னர் இருந்த ராமநாதன் அர்ச்சுனா மீண்டும் இன்று வருகை தந்த நிலையில் சாவகச்சேரி மருத்துவமனை பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு அதிகமாக காணப்பட்டது. போலீசார் மக்களை அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டு அவர்களை விரட்டி அடித்ததால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளமை தொடர்பில் போலீசாரின் இச்செயற்பாடு குறித்து மக்கள் பலரும் விசனம் தெரிவித்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. யாழ் மருத்துவர்கள் தன்னை அச்சுறுத்துவதாக மகரகம புற்றுநோய் மருத்துவமனை மருத்துவ நிபுணர் மருத்துவர் ஜெயக்குமார் பகிரங்கமாக குற்றம் சுமத்தியுள்ளார். தமது தனிப்பட்ட வருமானம் பாதிக்கப்படுவதாலேயே யாழ் மருத்துவ நிபுணர்கள் தன்னை அச்சுறுத்துவதாக மருத்துவ நிபுணர் மருத்துவர் ஜெயக்குமார் சம்பந்தப்பட்ட தரப்புகளிடம் முறைப்பாடு செய்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருகோணமலை மொரவெள போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட காட்டுப்பகுதியில் வர்த்தகர் ஒருவர் வாகனத்துடன் எரித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக மொரவெள போலீசார் தெரிவித்துள்ளனர். உப்புவெளி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அலஸ் தோட்டத்தை சேர்ந்த மரக்கறி வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த 42 வயதுடைய ஆண் வர்த்தகரை இவ்வாறு எரித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்த வர்த்தகர் பயணித்ததாக கூறப்படும் வாகனம் கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை வில்கம் விகாரை பகுதியை கடந்து பயணித்துள்ளமை அப்பகுதியில் உள்ள CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து குறித்த வாகனம் மொரவெள பகுதிக்கு திரும்பாத நிலையில் போலீசார் காட்டு பகுதியில் தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர். இதன் போதே பெண்மதவாச்சி காட்டு பகுதியில் வர்த்தகர் பயணித்ததாக கூறப்படும் வாகனத்துடன் எரிக்கப்பட்ட நிலையில் சடலம் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது. கொலைக்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பூனகரி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு கல்முனை தெற்கு கடற்கரையில் ஆண் ஒருவரின் சடலம் கரையொதுக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சடலம் யாருடையது என இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என தெரிவித்துள்ள பூனகரி போலீசார் சடலம் தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை இன்று இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டம் கடந்த 75 நாட்களாக தொடர்ச்சியாக இடம்பெற்றிருந்த நிலையில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் அமைச்சர் ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. தொடர்பென இந்திய செய்திகள். முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம் வெளியிட்டுள்ளார். இது குறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, எனது நண்பரும் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியுமான டொனால்ட் ட்ரம்ப் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் குறித்து அறிந்து ஆழ்ந்த கவலை அடைந்தேன். இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கின்றேன். அரசியலிலும் ஜனநாயகத்திலும் வன்முறைக்கு இடமில்லை. அவர் விரைவில் குணமடைய வாழ்த்துகிறேன். எங்கள் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் இந்த தாக்குதலில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினர், காயமடைந்தவர்கள் மற்றும் அமெரிக்க மக்களுடன் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்விற்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றமைக்காக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தனது நன்றியை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் முதல்வருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நீட் தேர்வு
நமது உயர்கல்வி அமைப்பில் உள்ள அப்பட்டமான குறைபாடுகளை அம்பலப்படுத்தியுள்ளது எனவும் இத்தேர்வினால் 24 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் அவர்களுக்கு உரிய தீர்வு கிடைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பொது மருத்துவ கல்வி முறையை கட்டமைப்பதில் தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக உள்ளது எனவும் இதன் விளைவாக வலுவான பொது சுகாதார அமைப்பு கட்டமைக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளதோடு விரைவில் ஸ்டாலினை சந்திக்க தான் ஆவலுடன் காத்திருப்பதாகவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். தொடர்பென உலக செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கி பிரயோகத்தினை மேற்கொண்ட தோமஸ் மத்தியூஸ் குரூக்ஸ் உளரீதியாக பாதிக்கப்படாதவர் என FBI தெரிவித்துள்ளது. துப்பாக்கி பிரயோகத்தினை மேற்கொண்டவர் உளரீதியான பாதிப்பிற்குள்ளானவர் என்பதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என தெரிவித்துள்ள FBI அதிகாரி ஒருவர் அவரது நோக்கம் குறித்து கவனம் செலுத்துகின்றோம், குறிப்பாக சமூக ஊடகங்களில் அவரது பதிவுகளை ஆராய்கின்றோம் என தெரிவித்துள்ளார். இதுவரை ஆபத்தான அச்சுறுத்தலான விடயங்கள் எதனையும் காண முடியவில்லை. விசாரணைகள் ஆரம்ப கட்டத்திலேயே உள்ளன என குறிப்பிட்டுள்ள அவர் அவரது கையடக்கு தொலைபேசியை ஆராய்கின்றோம், அதனை FBI-யின் ஆய்வு கூடத்திற்கு அனுப்பியுள்ளோம் எனவும் தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் மீதான துப்பாக்கி பிரயோகத்திற்கு கொள்கை ரீதியான காரணங்கள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. அவர் தனித்து செயற்பட்டுள்ளார் போல தோன்றுவதாகவும் FBI தெரிவித்துள்ளது. அவர் கடந்த காலங்களில் எங்களின் கண்காணிப்புகளின் கீழ் இருக்கவில்லை, எங்கள் தரவுகளில் இடம்பெற்றிருக்கவில்லை எனவும் FBI தெரிவித்துள்ளது. அவருக்கு எப்படி துப்பாக்கி கிடைத்தது என விசாரணைகளை மேற்கொண்ட வேளை அவர் தனது தந்தை கொள்வனவு செய்த துப்பாக்கியை பயன்படுத்தியுள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளதாக FBI அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவருடைய வாகனத்தில் சில வெடிபொருட்கள் காணப்பட்டன எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் பயன்படுத்துவதற்கான விசேட நிலையங்கள் மூடப்படும் என கனேடிய எதிர்க்கட்சி தலைவர் PA பொலியேவ் தெரிவித்துள்ளார். கண்காணிப்புடன் கூடிய இந்த நிலையங்கள் அவசியமற்றது என குறிப்பிட்டுள்ளார். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் முதல்வர் இந்த போதைப்பொருள் பயன்பாட்டு நிலையத்தின் அவசியம் குறித்து அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்தார். எனினும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் இவ்வாறான நிலையங்களுக்கு வழங்கப்படும் நிதி இடை நிறுத்தப்படும் என பொலியேவ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். விளையாட்டு மைதானங்கள் மற்றும் பாடசாலைகளுக்கு அருகாமையில் இவ்வாறான நிலையங்கள் அமைக்கப்பட்டிருந்தால் அவை உடனடியாக மூடப்படும் என தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு அடிமையானவர்கள் பாதுகாப்பான வகையில் போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இந்த நிலையங்கள் போதைப் பொருள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் என பொலியேவ் தெரிவித்துள்ளார். இதற்காக மக்களின் வரி பணத்தை செலவிடுவது பொருத்தமானதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்பான விளையாட்டு செய்திகள். ஸ்பெயின் மற்றும் இங்கிலாந்துக்கு இடையிலான யூரோ கிண்ண கால்பந்து தொடரில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி ஸ்பெயின் அணி 4வது முறையாக யூரோ கிண்ணத்தை சுவீகரித்துள்ளது. 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்பட்டு வரும் 24 அணிகள் பங்கேற்கும் யூரோ கிண்ண கால்பந்து தொடரானது கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி ஆரம்பமானது. இத்தொடரில் ஸ்பெயின் மற்றும் இங்கிலாந்து அணிகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றன. இந்த நிலையில் நேற்று பெர்லின் நகரில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் அணி வீழ்த்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் 1964, 2008 மற்றும் 2012க்கு பிறகு 4வது முறையாக ஸ்பெயின் யூரோ கால்பந்து கிண்ணத்தை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள்.